நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டுங்க. கைஸ், நிறைய நண்பர்கள் வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். புதுசாக ஜாயின் பண்ண நண்பர்கள் யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற இந்த லிங்கை பயன்படுத்தி உங்களுக்கு எந்த டிமேட் அக்கௌண்ட் தேவையோ, எந்த பிளாட்ஃபார்ம் தேவையோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலோட ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லாங் டைம், ஷார்ட் டைம், இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் அதை வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி கூட ஒரு 3-4 ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி லைவ் மார்க்கெட் சப்போர்ட் தந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ வந்து போய் பார்க்கலாம். கைஸ், நம்ம சேனலில் வந்து கரெக்டாக வந்து இந்த ஃபிபனாச்சி சார்ட் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவும் நான் வந்து போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க இங்கே பாருங்கள். 10th 10/12/2020 பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ப்ரீமியம் லெவல்ஸ். ஸோ இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் போய் பாருங்கள். நம்ம நேற்று தந்த லெவல் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 100% அக்யூரசி இருக்கும் நண்பர்களே. இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓப்பனிங் வந்து கரெக்டாக இந்த இடத்துல 53,450 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு 471 பாயிண்ட் மட்டும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து 345 வரையும் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த சப்போர்ட் ஜோனுன்றதை நான் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சப்போர்ட் ஜோனுக்கு அந்த ஒரு கோடு க்ரீன் கோடுக்கு 320க்கு மேலே வந்து 27க்கு மேலே வந்து கரெக்டாக வந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே வந்து இந்த ரிஜெக்ஷன் ஜோன் வரையும் போயிருப்போம். அது கூட எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து நம்ம ஒரு க்ரீன் லைனுக்கு போட்டிருப்போம் பாருங்கள், 53,587. ஸோ அந்த அக்யூரேட்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்து விக் வந்து டச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஃபால் ஆகிருப்பான். ஸோ திரும்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பான். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பான். இந்த எம் பேட்டர்னை அப்படியே டபிள்யூவாக மாற்றிருப்பான் பாருங்கள். ஸோ இந்த எம் பேட்டர்னை வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் முடியும் போது பாருங்கள், இங்கேருந்து இப்படி வந்து ஆரம்பித்து திரும்ப இது வந்து டபிள்யூவாக மாற்றிருப்பான். சரிங்களா? ஸோ இதான் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு. ஸோ ஒரு பக்கம் எம் மாதிரி ஃபாலோ பண்ணுவான், அடுத்து அதை அப்படியே டபிள்யூவாக மாற்றிடுவான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்க உங்களுக்கு வந்து பழகிடும். ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பில் எல்லாமே வந்து கற்றுத்தரும். ஒருத்தவங்க சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பழக எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த லெவல் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம வந்து ஃபிப்னாச்சி சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக இந்த எல்லோ பாக்ஸும் நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி டெலகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த எல்லோ பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போனாலும் நமக்கு வந்து மேலே வந்து ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது அப்படின்றத இந்த பிங்க் கலரில் ரெட் கலரில் பாக்ஸை போட்டு கரெக்டாக வச்சுருப்பேன். கரெக்டாக அந்த ஜோனில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கான் பாருங்கள். இங்கே மேலே வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு கீழே வந்து ஃபால் ஆகி 50%ல் ஃபால் ஆகிட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போனவன் ஹையர் ஹை இங்கே ஃபார்ம் பண்ணலை. அதனால தான் மார்க்கெட் வந்து கீழே விழுந்தான். ஸோ கீழே விழுந்தவன் இங்கே லோவர் லோ ஃபார்ம் பண்ணிட்டான். அடுத்து கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணவன் ஸோ இதோட டோட்டல் ஹைட்டில் வந்து ஹை அண்ட் லோவில் வந்து இதில் 50% லெவல் போகலாம். போகாமல் அப்படியே கீழே விழுந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து மேலே போயிட்டான். மேலே போயிட்டு இங்கே பாருங்கள், ட்ரிபிள் டாப் மாதிரி இங்கே 1 2 3 டைம்ஸ் வந்து இங்கே பக்கத்தில் வந்திருப்போம். ஸோ இப்போ 3 டைம்ஸ், மூணாவது வாட்டி இந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து வெயிட் பண்ணுறான். நாளைக்கு இதை பிரேக் பண்ண உடனே வந்து நமக்கு ஒரு அப் சைடில் ஒரு நல்ல ஒரு மூவ் இருக்கும். 53,800 வரையும் போவான். ஸோ நாளைக்கான லெவல்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ கைஸ், நம்ம சேனலில் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம் அதை பாருங்கள். ஸோ அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த அளவுக்கு அக்யூரசி யாருமே தர முடியாத நண்பர்களே. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 53,500 பிஇ நியர் 700 பிஇபி லெவல் அப்படின்றத 9-10 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் கரெக்டாக. அதே மாதிரி 53,500 வந்து சிஇ வந்து 652 பிலோ வந்து வீக்னஸ் அப்படின்றத சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டை ஓப்பன் ஆனவுடனே என்ன இருக்குன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், அதே மாதிரி கேர்ஃபுல்லாக கம்பேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 53,600 புட்டும் 53,400 சியும் பாருங்கள் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கம்பேர் 53,500 53,500 புட் அண்ட் கால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா 53,500 ஈஸியாக வந்து நமக்கு 90 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் தந்திருப்பான். ஈஸியாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த வந்து 16 மினிட்லேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் மார்க்கெட்டு ஈஸியாக ஒரே கேண்டலில் 90 பாயிண்ட் அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 53,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே ரிவர்சல் எடுத்திருப்பான்.
அதே மாதிரி 53,500 PE 652 அபவ் குட் டு பை ரிஸ்கி ட்ரேடர் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பாருங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் தந்திருப்பான். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம ஃபிபனாச்சி சார்ட்டை வந்து கரெக்டாக இங்கே ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு கரெக்டாக கீழே வந்து சப்போர்ட் ஜோன் வரையும் வந்திருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள் க்ளீனாக அதை போட்டிருப்பேன். அதே மாதிரி கீழே விழ போகிறான் அப்படின்றத மார்க்கெட் வந்து இந்த ஃபிபனாச்சி சார்ட்டில் அப்டேட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக மார்க்கெட் கீழே கரெக்டாக அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட கீழே ஃபால் ஆகிருப்பான். ஸோ அதே மாதிரி இதோட முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா 53,300 53,400 500 புட் ஆப்ஷன் வந்து கம்பேர் பண்ணுங்க அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் பிஇபி பிலோ பிஇபி லெவல் பட் மார்க்கெட் ஸ்பாட் ரீச் 53,350 தட் மீன்ஸ் ட்ராப் பாஸ் அப்படின்றத தெளிவாக 1:30 மணிக்கு நான் சொல்லியிருப்பேன். இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,300 அதுக்கு கீழே வந்து குயிக்காக ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குன்றதை இந்த ஃபிபனாச்சி சார்ட்டை போட்டு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 53,500 அதோட புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பிபி லெவலுக்கு மேலே வந்திருக்கவே மாட்டான். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கால் சைடில் மார்க்கெட் மேலே போகிறான் அப்படின்றத தெளிவாக நான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் வில் மூவ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் சிஇ சைடு பாசிபிலிட்டி அப்படின்றத தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். எப்போ 1:33க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபிபனாச்சி சார்ட் படி கரெக்டாக மேலே வந்து போயிருப்பான். கரெக்டாக நான் 2:48க்கு நம்ம டைமுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அதாவது 53,500க்கான கால் ஆப்ஷன் சார்ட் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அப்டேட்டுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 700 நம்ம பிபி லெவல் கிட்ட மேலே 703 ரூபாயில் இருக்கும்போது சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 780 வரையும் போயிருப்பான். ஸோ அதுக்கு அடுத்த சார்ட்டே பாருங்கள். ஸோ 780க்கு மேலே வந்து கரெக்டாக வந்து 85 வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் அடிச்சிருக்கோம். ஸோ நான் 700லேருந்து 785 பாயிண்ட் 85 பாயிண்ட் வந்து ஈஸியாக நமக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபிபனாச்சி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த லெவல்லேருந்து 243 பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மூமெண்ட்டு. ஸோ நம்ம சொல்கிற அந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட்டை எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஃபிபனாச்சியில் சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கான் பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிது அப்படின்றத நான் வந்து மார்க்கெட்டை முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து மொபைல் மூலிமா உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஓகே கைஸ். ஸோ ஐ ஹோப் நம்ம நண்பர்கள் எல்லோரும் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை பயன்படுத்தி யாரெல்லாம் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்லேயோ இல்லைனா யூடியூப்லேயோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், see you tomorrow. அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கான லெவல்ஸை தரேன். அப்படி இல்லைனா டெலகிராம் குரூப்பில் மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சால் நான் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா டெலகிராம் குரூப்பில் மட்டும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தம் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.